பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடையச் செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை முதல் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து 60 அடி நீள குண்டத்தில் இறங்கி நேர்த்திக் கடன் செலுத்தினர். காரைக்காலில் ஸ்ரீ தட்சிணாமுத்து மாரியம்மன், ஸ்ரீ நடன காளியம்மன், ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய முளைப்பாரி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பெண்கள் முளைப்பாரி ஏந்தி குலவையிட்டு அம்மனை வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான ஸ்ரீ தட்சிணமுத்து மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ நடன காளியம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நாளை நடைபெறவுள்ளது. தஞ்சை பெருவுடையார் கோவில் பங்குனி பிரதோஷத்தை முன்னிட்டு மகாநந்தியம் பெருமானுக்கு பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அருகம்புல், வில்வ இலை, பூக்களால் நந்தியம் பெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருவெண்காடு ஸ்வேதாரணேஸ்வரர் சுவாமி கோவிலில் பங்குனி மாத பூரத்தையொட்டி உற்சவர் அகோரமூர்த்தி சுவாமிக்கு மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. சிறப்பு அபிஷேகத்திற்கு பின்னர் உற்சவர் அகோரமூர்த்திக்கு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் கோவிலில் ராமநவமி விழாவின் ஒரு பகுதியாக கருட சேவை உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவிலில் இருந்து கருட வாகனத்தில் பரமபத நாதனாக அமர்ந்த திருக்கோலத்தில் ஸ்ரீ கோதண்டராமர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கோதண்டராமரை தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தானிக்கோட்டகம் கோடியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவில் பக்தர்கள் வாழைத்தார்கள் கட்டி நேர்த்திக் கடன் செலுத்தினர். கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நாளை வரை நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பக்தர்கள் மாவிளக்கு போட்டும் பால்குடம் காவடி எடுத்தும் அம்மனை வழிபட்டனர். பின்னர் குழந்தை பாக்கியம் வேண்டி வேண்டுதல் நிறைவேறிய 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வாழைத்தார்களை காணிக்கையாக கோவிலில் கட்டி நேர்த்திக் கடன் செலுத்தினர்.
கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி மாத பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. நந்தியம்பெருமானுக்கு பால், மஞ்சள், இளநீர், தயிர், திருமஞ்சனம், சந்தனம், திருநீர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து நந்தியம்பெருமானுக்கு வெள்ளிக்காப்பு சாற்றப்பட்டு பட்டாடை உடுத்தி மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆரத்தி, கும்ப ஆரத்தி, மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் கோட்டையில் ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம், தேன் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மலர் மாலைகள், வில்வ இலைகள், அருகம்புல் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூரில் 600 ஆண்டுகள் பழமையான பச்சைக்காளி பவளக்காளி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. வெவ்வேறு ஆலயங்களிலிருந்து பச்சைக்காளி, பவளக்காளி புறப்பாடாகி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். வீதிகளில் உலா வந்த காளியை பக்தர்கள் பரவசத்துடன் வழிபட்டு மகிழ்ந்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பூமேட்டு தெரு உச்சி மாகாளியம்மன், வடக்கெத்தி காளியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவில் பெண்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக செண்டை மேள ஊர்வலத்துடன் வைகை ஆற்றிற்கு சென்று புனித நீரை எடுத்து வந்த பெண்கள் சோழவந்தானின் 4 ரத வீதி மற்றும் ஜனகை மாரியம்மன் கோவில் வழியாக உச்சி மாகாளியம்மன் கோவில் வந்தடைந்தனர். பின்னர் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள தென்ன அழகாபுரி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் 10ஆம் ஆண்டு அக்னி சட்டி மற்றும் பூத்தட்டு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர். நாகை அபித குஜலாம்பாள் உடனுரை அமரநந்தீஸ்வரர் ஆலயத்தில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். திருச்சி மருங்காபுரி அருகே உள்ள செவல்பட்டி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பங்குனி உற்சவத்திற்கான காப்பு கட்டும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. திருத்தேரில் வலம் வந்த அம்பாள் நல்ல குளத்தில் புனித நீராடி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் காப்பு கட்டி அம்மனை மனதார வழிபட்டனர்.
சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி காளியம்மன் கோவில் பால்குட விழாவில் ஏராளமான பக்தர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் ஆட்டம் பாட்டத்துடன் பால்குடம் எடுத்து வந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் அம்மனுக்கு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் காளியம்மன் கோவில் பங்குனி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 4ஆம் நாள் நிகழ்ச்சியில் காளியம்மன் சிங்கமுக வாகனத்தில் எழுந்தருளி நவரத்ன நகைமாலை அணிந்த பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இரவு முழுவதும் வீதி உலா வந்த அம்மனுக்கு பூ, பழம், தேங்காய் உடைத்து பக்தர்கள் வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே உடையாளப்பட்டி வீரப்ப ஆண்டவர் கோவில் பங்குனி உத்திர தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். பங்குனி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் பங்குனி உத்திர திருக்கல்யாண விழாவின் 9ஆம் நாள் இரவு ஸ்தல மகிமையை விளக்கும் வெள்ளி மாவடி சேவை உற்சவம் நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வெள்ளி மாவடி சேவை உற்சவத்தையொட்டி ஏகாம்பரநாதர் ஏலவார் குழலி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு திருவாபரணங்கள் அணிவித்து தீபாராதனை நடைபெற்றது. 4 ராஜவீதி வழியாக வந்த பக்தர்களும் வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தை அடுத்து கீழ்பாலூர் ஸ்ரீ சீதாலட்சுமி உடனாகிய ஸ்ரீ பட்டாபிராமர் ஆலயத்தில் ராமநவமி வருடோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதில் 7ஆம் நாள் ஸ்ரீ சீதாலட்சுமி உடனாகிய ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி மற்றும் லக்ஷ்மணர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய திருத்தேரை கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிட்டபடி திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் பெருமானை தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை அருகே தென்னங்குடி முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதியன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய திருவிழாவில் முத்துமாரியம்மனுக்கு தினந்தோறும் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரில் எழுந்தருளிய அம்மனை தேரை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி காரைக்காலை அடுத்து திருநள்ளாறு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி மாத வளர்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்களும் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. பெரம்பலூரில் எளம்பலூர் சாலையில் உள்ள பாலமுருகன் திருக்கோவிலில் முருகன் வள்ளி தேவியானை திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய விழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளினார். நாளை திருத்தேரோட்டம் நடைபெறவுள்ள நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான முருகன் வள்ளி தேவியானை திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோவிலில் பங்குனி மாத பிரதோஷத்தில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. கொடிமரத்தில் அருள் பாலிக்கும் நந்தி பகவானுக்கு திரவிய பொடி, மஞ்சள், தயிர், பழச்சாறு, தேன் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபாடு செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தேப்பெருமாநல்லூர் மகாமாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. கடந்த 17ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய விழாவில் நாள்தோறும் ரிஷப, சிம்ம, அன்ன உள்ளிட்ட பல்வேறு வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டமிறங்கும் விழாவில் திரளான பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகர சிவன் கோவிலில் பங்குனி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்திக்கு சிறப்பு அலங்கார அபிஷேகம் செய்யப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி கோவிலின் உட்பிரகாரத்தில் 3 முறை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. தேவக்கோட்டை மற்றும் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.